Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் இல்லத்திலும் சோதனை என தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான தற்போதைய விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. எப்போதிலிருந்து இந்த ரெய்டானது நடைபெறுகிறது? எந்தெந்த இடங்கள்ல எத்தனை அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டு இருக்காங்க? ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். இந்த வேலூர் மாவட்டம் காட்பாடியில அமைச்சர் துரைமுருகன் மற்றும் இந்த வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், அதாவது அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் மற்றும் அதாவது காந்தி நகரில் உள்ள, அதாவது காட்பாடி காந்தி நகரில் உள்ள அந்த துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் வீடுகளில் ரைடு நடப்பதாக முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஈடிய சோதனை மேற்கொண்டு வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த முன்னாள் நகர செயலாளரும் இந்த வேலூர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைப்பாளருமான இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய வீட்டில், அந்த பள்ளிக்குப்பத்தில், அது காட்பாடி அடுத்து அந்த பள்ளிக்குப்ப பகுதியில் இருக்கிறது. அந்த பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் வந்து தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு 10ற்கு மேற்பட்ட அதிகாரிகள் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக காலை 7 மணி முதலே இந்த சோதனையானது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இதுல பல்வேறு ஆவணங்கள் வந்து சிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன், அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் தற்பொழுது இடி ரெய்டானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.